தமிழ்நாட்டில் பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில் மாலை நேரங்கள், இரவு நேரங்கள்ல பரவலாக நமக்கு மழை பொழிவு விட்டு விட்டு சில மாவட்டங்கள்ல பதிவானதை பார்த்தோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பல்வேறு மாவட்டங்கள்ல மேலும் கனமழையானது நிச்சயமாக தீவிரமடையும். இதுவரை மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கும் கனமழை எதிர்பாருங்க. வரக்கூடிய செப்டம்பர் 28, 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் பரவலாக மீண்டுமாக கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், டெல்டாவில் மழை தீவிரம் அதிகரிக்கும். அதில் குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். சென்னையில் நமக்கு மழை முடிஞ்சிருச்சா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. விட்டு விட்டு பரவலாக கனமழை தீவிரமடையும். அடுத்து வரக்கூடிய இந்த செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் முதல் வாரங்கள் வரைக்குமே விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே ஓரிரு நேரங்களில் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசான வெயில் காணப்பட்டாலும் இரவு நேரங்கள் அல்லது மாலை நேரங்களில் பரவலாக மேகக்கூட்டங்கள் கூடி கனமழையாக கொட்டி தீர்த்துரும். இனி வரும் நாட்கள் வடகிழக்கு பருவமழைக்குள்ளே போகிறோம். இதுவரைக்கும் நம்ம தென்மேற்கு பருவமழையில் இருந்தோம். பகுதியான மழை பொழிவு, சில இடங்களில் மழை பதிவாகிட்டு சில இடங்களில் மழை பெய்யாமல் போகிறது. இது எல்லாமே நமக்கு முடிவுக்கு வரப்போகுது. ஏன்னா வடகிழக்கு பருவமழைன்னு வந்துட்டாலே மாவட்டம் முழுவதும் தான் கனமழை கிடைக்கும். இந்த பகுதியான கனமழை அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஆகவே கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் அக்டோபர் முதல் வாரங்களிலும் பலத்த மழையானது புரட்டி போடும். உள் மாவட்ட பகுதிகள் குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்குது. ஏற்கனவே கடந்த நாட்கள் முதலாகவே கனமழை கொட்டி தீர்த்ததை நம்ம பார்த்தோம். நிறைய பகுதிகளில் மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக அதிகரித்தது. இனி அடுத்து வரும் நாட்களிலும் பரவலாக நமக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் அக்டோபர் முதல் வாரங்களில் கனமழையானது புரட்டி போடும். இன்னும் சில இடங்களில் மழை சரியாக பதிவாகலை அப்படிங்கிற தகவல் சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, திருப்பூர், சேலம் போன்ற மாவட்டங்களில் சில இடத்துல நல்ல மழை பதிவாயிருக்கு. சில இடங்களில் மழையே சரியாக பதிவாகவே இல்லை, வறட்சியாக இருக்குது அப்படிங்கிறதையும் சில ஊர் பேர்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்துருந்தீங்க. கண்டிப்பாக இந்த பகுதிகள் முழுவதுமாகவே, அதாவது இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுக்குமே அக்டோபர் முதல் வாரங்களில் மாவட்டம் முழுவதும் கனமழை இருக்குது. எந்தெந்த பகுதிகளில் இப்போ நமக்கு மழை பெய்யாமல் போயிருக்கோ அக்டோபர் முதல் வாரத்தில் உங்களுக்கு கனமழையானது கண்டிப்பாக பதிவாகிடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல்லில் மழை பகுதியாக கனமழை தொடர்ந்து நீடிக்கும். மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கும் தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய மாதங்களில் முதல் வாரத்திலேயே நமக்கு அதிக மழை எதிர்பாருங்க. அதுக்கப்புறமா தென் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இப்போதைக்கு நமக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. வட தமிழ்நாடை ஒப்பிடும்போது தென் தமிழ்நாட்டில் மழை ரொம்ப குறைவாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழை தான் இதுக்கு பதில் கொடுக்கணும். தென்மேற்கு பருவமழையில் அதிலும் செப்டம்பர் மாதத்தில் குறிப்பாக நமக்கு தென் மாவட்டங்களில் சரியாக நமக்கு மழை கிடைக்கல. நிறைய பகுதிகளில் நமக்கு லேசான மழை, மிதமான மழை மட்டுமே மிஞ்சியது. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மிக கனமழையோ அல்லது அதி கனமழை ரொம்ப தீவிரமான கண்டிப்பாக அறிவிக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியில் விட்டு விட்டு அவ்வப்போது பரவலாக இடியுடன் கூடிய கனமழையானது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.